அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். டப்பா சைஸை பார்த்தாவே தெரியும். ஆமாங்க, ஃபோன் தாங்க. வீட்டுக்காருக்கு மொபைல் இல்லை, ஒரு மொபைல் வச்சுருந்தாரு. அது கொஞ்சம் மக்கர் பண்ணிட்டனால ஒரு மொபைல் வாங்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரின்ட்டு வாங்குறோம், அட்வான்ஸ் மாடலாக வாங்கிடலாம், நீ யூஸ் பண்ணுற மொபைல் எனக்கு கொடுத்துருப்பா, நியூ மொபைல் வாங்கி அட்வான்ஸாக வாங்கி உனக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆஃப்லைன்லேயும் விசாரித்தோங்க. அப்புறம் ஆன்லைனில் நிறையா ஆஃபர் ஸ்பெஷலிட்டிலாம் இருந்துச்சு. முதனே இஎம்ஐக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள் எதுனா அது இந்த ஃபோன் தாங்க. நாங்கள் வாங்கியிருக்கோம். ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தோம். ஓஃபோ ரெனோ 14. இப்போ தான் இது அட்வான்ஸ் மாடலில் லான்ச் பண்ணி 1 month இருக்குன்னு சொன்னாங்க. கடையிலையும் போய் கேட்டோம். ஃபோட்டோஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு, பீசஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் சரின்ட்டு ஆன்லைனில் அப்புறம் விசாரித்து இதுதாங்க இஎம்ஐக்கு போட்டிருக்கோம். ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் இஎம்ஐக்கு வாங்கியிருக்கோம். ஃபோன் எப்படி இருக்குன்ட்டு பார்த்து சொல்லுங்கள். ஒயிட் வித் க்ரீன் இருந்துச்சு. எனக்கு ஒயிட் ஃபேவரட் கலருங்கிறனால ஒயிட்டு வாங்கியாச்சுங்க. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மொபைல் வந்து வீட்டுக்காருக்கு கொடுத்துட்டு, நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது ஓஃபோ எஃப்ஐ. அதை வாங்கி ஒரு 4 வருஷம் ஆச்சுங்க. அதுதான் இப்போ வரைக்குமே யூடியூப் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வந்து எம்பியே வந்து 268 எம்பி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து அடித்து நவுத்திடலாம், அந்தளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் பழைய மொபைலில் மெமரி கார்டு போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் ஆப்பெல்லாம் அதில் டவுன்லோட் பண்ண முடியாது. இது வாங்குறோம், அட்வான்ஸ் மாடலாக வாங்கலாம் அப்படின்ட்டு இதோட ரேட்டை வந்து எல்லாமே இஎம்ஐ ஆப்ஷனுக்கு வட்டி குட்டி எல்லாம் போக 42,000 ரூபாங்க. ஓகே, ஃபோன் வந்து இஎம்ஐக்கு வாங்கியிருக்கோம். கட்டி முடித்தாதான் ஃபோன் முழுசாக நமக்கு சொந்தங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஓகேங்க, இந்த குட்டி விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் வந்து அங்கிட்டு பேக் சைடு தெரியுது பாருங்களே, இதுதான் நான் 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மை செல்லக்குட்டி ஃபோன்.